அத்தியாயம் 3. சுவரில் சாய்ந்தபடியே அமர்ந்திருந்தான். இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டது. அவனுக்குள் அச்சம் அதிகமாகத் தொடங்கியது. அவனை சூழ்ந்திருந்த இருள் அவனுக்குள் அச்சமாக ஊற்றெடுப்பதை உணர்ந்தான். துணைக்கு வந்த இருவர் அடிபட்டு உயிருக்கு போராடிக் கொண்டு கிடப்பதை பார்த்த வளவனுக்கு பதபதைப்பு அதிகமானது. செங்கோடரையும் சிறைச்சாலைக்கு அழைத்து வந்து தவறிழைத்து விட்டோமோ என்ற எண்ணம் கூட அவனுக்கு வந்தது. தன்னைத்தானே நொந்து கொண்டான். பயத்தில் வியர்வை பெருகி வடிந்து கொண்டிருந்தது. சிறுநீர் வருவதைப் போல் இருந்தது. அடக்கிக் கொண்டான். அப்போது அவனது அறைக்கு வெளியே ஒருவன் உயிர் போகும் வழியில் அலறும் சத்தம் கேட்டது. அடுத்து சிலர் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு பேரொளியோனை நோக்கி வந்தனர். பேரொளியோன் அவர்கள் நடந்து வந்தபோது எழுந்த காலடி ஓசையை கொண்டே ஈட்டிகளை எறிந்து மண்ணில் சாய்த்தான். சிறை கைதிகளும் சிறை காவலாளிகளும் கீழே விழும் சத்தம் வளவனுக்கு நன்கு கேட்டது. வளவன் சுவரில் சாய்ந்தபடி கால்களுக்கிடையே தலையை புதைத்துக் கொண்டு பயத்தில் உறைந்து போய் அமர்ந்திருந்தான். அவன் அமர்ந்திருந்த அறைக்கு வெளியே பேரொளியோன் சண்டையிட்டுக் கொண்டிருந்த ஒலி மட்டுமே அவனுக்கு கேட்டது. திடீரென்று "இளவரசே" என்று பேரொளியோன் அலறும் சத்தம் மட்டும் வளவனுக்கு கேட்டது. கால்களுக்கு நடுவே புதைந்திருந்த தலையை தூக்கி அறைக்கு வெளியே பார்வையை செலுத்தினான். அங்கே தீப்பந்தத்துடன் 2 பேர் நடந்து வரும் நிழல் தெரிந்தது. வளவன் என்ன செய்வதென்று தெரியாமல் நடுக்கத்துடன் அறைக்குள் அமர்ந்திருந்தான். பயத்தில் உறைந்து போயிருந்தான் அவன். அப்போது அந்த அறைக்கதவை வேகமாக உதைத்து தள்ளிய 2 போர்க்கைதிகள் உள்ளே நுழைந்தனர். அவர்களில் ஒருவன், "இதோ பாரடா, வேங்கையின் மைந்தன் எப்படி பயந்து ஒடுங்கி போய் அமர்ந்திருக்கிறார் என்று" என சுட்டிக்காட்டினான். தீப்பந்தத்தை கையில் வைத்திருந்த மற்றொருவன், "இவனது தந்தை நம்மை எப்படியெல்லாம் அடித்து இழுத்து வந்து சிறையில் தள்ளினான். 20 வருட பகையை நான் தீர்த்து கொள்ளப் போகிறேனா" என்று உரக்கச் சிரித்தான். அமர்ந்திருந்த வளவனின் கூந்தலை பிடித்து தரதரவென்று இழுத்துக் கொண்டு சென்றனர். வலி தாங்க முடியாத வளவன், "என்னை விட்டு விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள்" என்று அலறினான். அவர்கள் விட்டபாடில்லை. "மாமா" என்று கத்தி இரும்பிடர் தலையனை உதவிக்கு அழைத்தான். அதை கேட்ட கைதி, "உன் மாமன் இந்நேரம் எவளுடன் பொழுதை கழித்துக் கொண்டிருப்பானோ, அவனை நீ உதவிக்கு அழைக்கிறாய்? அறிவு கட்ட முண்டமே" என்று கத்தினான். அறைக்கு வெளியே இழுத்து சென்று இவனை எப்படி கொல்லலாம் என ஒருவன் மற்றவனிடம் ஆலோசனை கேட்டான். சிறைக்காவல் துணைத் தலைவனிடம் ஒப்படைப்போம், அதற்கு பிறகு இது அவன் பாடு, நமக்கு வேண்டியதை பெற்றுக்கொண்டு இங்கிருந்து சொல்வோம் என்று ஒருவன் கூறிக்கொண்டிருந்த போதே வேறொரு சிறைக்காவலன் ஓடி வந்தான். கையிலிருந்த ஈட்டியை தூக்கி வீசி காவலனை கொன்ற கைதி, "என் இரையை நீ பறித்து செல்லலாம் என்று பார்க்கிறாயா?" என்று கத்தினான். "தீப்பந்தத்துடன் நீ முன்னே செல், நான் இவனை இழுத்து வருகிறேன்" என்று சொல்லிவிட்டு வளவனின் தலைமுடியை பிடித்து இறந்தவர்கள் கிடந்த பாதை வழியை இழுத்து சென்றான். வலி தாங்க முடியாமல், "என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு" என்று கத்தினான். அப்போது அந்த கைதி, "நான் சொல்வதை கேட்டால் உன்னை நான் விட்டு விடுகிறேன். நான் என்ன சொன்னாலும் செய்கிறாயா என்று வினவினான். "என் கால்களை பிடித்து மண்டியிட்டு மன்னிப்பு கேள்." "எதற்காக நான் மன்னிப்பு கேட்க வேண்டும்?" "உன் தந்தை செய்த ஈனச் செயலுக்காக." "என் தந்தை என்ன செய்தார்? அவர் என்ன செய்தாலும் நன்மைக்காகத்தான் செய்திருப்பார்." "என்ன திமிரு உனக்கு?" என்று கத்திய கைதி வளவனின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். அவனது 5 விரல்களும் வளவனின் கன்னத்தில் பதிய கீழே விழுந்தான். வலி தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டு கதறி அழுதான். வளவன் விழுந்த இடத்தில்தான் பேரொளியோனும் விழுந்து உடலில் ஈட்டி பாய்ந்து வலியில் துடித்து கொண்டிருந்தான். அருகில் விழுந்த வளவனிடம், "தங்களை என்னால் காக்க முடியவில்லை இளவரசே, என்னை மன்னித்து விடுங்கள்" என்றான். அறைந்ததில் உதடு கிழிந்து குருதி வழிந்தபடி தரையில் கிடந்த வளவன் கண்ணீர் சிந்திக் கொண்டிருந்தான். அப்போது பேரொளியோன், "இளவரசே, வெளியில் இருந்து உதவி கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதீர்கள். உள்ளே இருந்து யாராவது சிறைவாயில் கதவை திறந்து விட்டால் தான் உண்டு. தங்களை தாங்கள் மட்டுமே காப்பாற்றிக் கொள்ள முடியும், வேறு வழியில்லை" என்று முனகினான். வளவன் பேரொளியோனையே பார்த்து கொண்டிருந்தான். அப்போது ஓடி வந்து வளவனின் தலைமயிரை பற்றினான் கைதி. அதை பார்த்த பேரொளியோன், "தங்கள் தந்தையை ஒரு முறை தசவர்க்கிகள் சூழ்ந்து கொண்டு தாக்கினர்.
அப்போது அவர் எப்படி போர் புரிந்தார் என்பதை கதைகளிலும் கவிகளிலும் கேட்டிருப்பீர்கள். இன்று தாங்கள் புரியும் போர் தங்களது தந்தை சென்னியின் போரை கூட காலத்திலிருந்து மறக்கடிக்கச் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்த போது குனிந்த கைதி, சென்னியின் மைந்தன் வலிதாங்க முடியாமல் தவிப்பது பார்ப்பதற்கே பேரானந்தமாக இருக்கிறது என்று சொல்லி மறு கன்னத்திலும் ஓங்கி அடித்தான். நின்று கொண்டிருந்த மற்றொரு கைதியின் காலடியில் விழுந்தான் வளவன். என் தந்தைக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல் என்று மிரட்டியபடி வளவனின் தலையை மிதித்தான். அவன் மிதிக்க மிதிக்க கீழே கிடந்த கற்கள் முகத்தில் குத்த தாங்க முடியாத அளவுக்கு வலி ஏற்பட்டது. ஆனாலும் வளவன் பிடிவாதத்துடன் அந்த வலியை பொறுத்து கொண்டு ஆவேசத்துடன் காணப்பட்டான். அப்போது வளவனின் தலைமயிரை பிடித்து இழுத்துச் சென்ற கைதிகள் துணைத் தலைவனிடம் கொண்டு சேர்த்தனர். வளவன் கண்ணீருடனும் கோபத்துடனும் நின்று துணைத் தலைவனையும் அவனுடன் சேர்ந்திருந்த காவலர்கள் மற்றும் கைதிகளை நோக்கினான். அவர்கள் அனைவரும் சிரித்துக்கொண்டு வளவனின் நிலையை பார்த்து எள்ளி நகையாடி கொண்டிருந்தனர். அப்போது துணைக்காவல் தலைவன், உன் உயிரை எடுக்க எப்படியெல்லாமோ முயற்சி செய்தேன். ஆனால் நீ என்னிடத்துக்கே வந்து என் கையாலேயே மடியப் போகிறாய். உன்னை நினைத்தால் பரிதாபமாக இருக்கிறது என்று கூறியபடி வளவனின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். சற்று தொலைவில் நின்ற கைதிகளின் காலடியில் விழுந்தான் அவன். அவனை எழுந்து நிற்க வைத்து மீண்டும் கன்னத்தில் அறைந்தான் வேறொரு கைதி. மாமா என்று அலறியபடி அனைவருக்கும் நடுவில் விழுந்தான் வளவன். அங்கு நின்ற கைதி ஒருவன், இந்த நாள் இப்படி முடிவடையும் என்று நீ நினைத்திருக்க மாட்டாய்தானே? ஆனால் நாங்கள் நினைத்தோம். ஒவ்வொரு நாளும் பகல் எது இரவு எது என்று தெரியாமல் பொழுதை கழித்த வேளைகளில் எல்லாம் நாங்கள் நினைத்தோம். உன் மரணம் எங்கள் கையில் தான் இருக்க வேண்டும் என்று கத்தியவன் வளவனின் தலைமுடியை பிடித்து மேலே தூக்கினான். வலி தாங்க முடியாத வளவன் கை கால்களை உதைத்துக் கொண்டு அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தான். அப்போது சிறை கூடத்தின் நுழைவாயிலை உடைக்கும் சத்தம் கேட்ட வளவன், இன்னும் சற்று நேரத்தில் அனைவருமே மடியப் போகிறீர்கள். என் மாமா சிறை கூடத்துக்கு வெளியேதான் இருக்கிறார். அவர் உள்ளே வந்தால் அனைவரின் தலையும் உடலிலிருந்து துண்டாக வெட்டி எறியப்படும் என்று எச்சரித்தான். அவன் சொல்வதை கேட்டு சிரித்த கைதி, அந்த நுழைவாயில் சாதாரணமானது என்று நினைத்து விடாதே. உறைந்தை காவல் வீரர்கள் அனைவரும் சேர்ந்து முயன்றாலும் தகர்த்தெறிய ஒரு கிழமை காலத்துக்கும் மேலாகும் என்றான். வளவன் துணைப்படை தலைவனை நோக்கி, நீ என்னை கொல்லலாம், ஆனால் நீ செய்துள்ள துரோக காரியத்துக்கு உரிய தண்டனை உனக்கு கிடைத்தே தீரும் என்று கண்ணீருடன் தெரிவித்தான். துணைப்படை தலைவன், இந்த தருணத்துக்காக எத்தனை ஆண்டுகள் காத்திருக்கிறேன் தெரியுமா? செருப்பாழியில் மோரியப் போர் நடைபெற்றதிலிருந்தே தருணம் பார்த்து காத்திருக்கிறேன். அன்று கோசர்கள் செய்த சதித்திட்டத்தினால் கடமையே கண்ணாக இருந்த என் தந்தை, சிறிய தந்தை படுகொலை செய்யப்பட்டனர். அதேபோன்று இன்று உன் தலையையும் நான் கொய்ய போகிறேன். காலம் என்னை துற்றினால் துற்றட்டும் என்றான். வளவனின் தலைமுடியை பிடித்து தூக்கி பிடித்து கொண்டிருந்த கைதி துணைப்படை தலைவனை நோக்கி தூக்கி வீசினான். தரையில் விழுந்த வளவன் வலியில் துடித்தபடி தலையை உயர்த்தி பார்த்தான். அப்போது துணைப்படை தலைவன் தீப்பந்தத்தை வளவனின் முகத்துக்கு அருகே கொண்டு வந்து, சென்னியின் மைந்தன் எப்படி உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறான் என்று பாருங்கள் என்று உரக்க கத்தினான். பிறகு வளவனிடம், பாவம் நீ, கண்ணீரில் மார்பெல்லாம் நனைந்து போய்விட்டது. முகமும் உதடும் கிழிந்து குருதி வழிகிறது. நினைத்தாலே பாவமாகி இருக்கிறது எனக்கு. என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. கடைசியாக உன் முகத்தில் தெரியும் வலியையும் வேதனையும் ஒரு முறை பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு தீப்பந்தத்தை மேலும் வளவனின் முகத்தருகே கொண்டு வந்தான். துணைப்படை தலைவனின் முகத்துக்கும் வளவனின் முகத்துக்கும் இடையே தீப்பந்தம் சுடர்விட்டு எரிந்து கொண்டிருந்தது. தீப்பந்த ஒளியில் சுடர்விட்ட வளவனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான் துணைப்படை தலைவன். அந்த தீயையே சற்று வைத்த கண்ணை எடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் வளவன். அப்போது எரிந்து கொண்டிருந்த சென்னியின் உடலுக்கு முன்பு அவனது தாய் எழினி சொல்லிய வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. உன் பாதை கரடுமுரடாக இருக்கப் போகிறது. உன்னை தின்று ஏப்பமிட காட்டு ஓநாய்கள் உனக்காக காத்திருக்கின்றன. அடிமை வாழ்க்கை உன்னை சூழ இப்போதிலிருந்தே காத்திருக்கின்றது.
இந்த அடிமை தலையிலிருந்து விடுபட்டு உன் உரிமையை மட்டுமல்லாமல் மக்களையும் விடுவிக்க வேண்டியது உன் கடமை தம்பி. உன் தந்தை மக்களை காப்பதற்கென்றே வாழ்ந்தவர். அதற்காகவே தன் உயிரையும் விட்டிருக்கிறார். அவரது மைந்தன் என்பதையும் அகிலத்திற்கு நீதான் உணர வைக்க வேண்டும். நமக்கு முன் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதே தீச்சுடர். அந்த தீச்சுடர்தான் நீ. அந்த சுடர் கொண்டு உன் பாதைக்கு தேவையான வெளிச்சத்தை உருவாக்கிக் கொள். உன்னுடன் யார் வந்தாலும் அவர்களுக்கும் வெளிச்சத்தை காட்டி சேர்த்துக்கொள். எதிர்க்க நினைக்கும் ஒருவரை கூட விடாதே. தீச்சுடரால் எரித்து அழித்து விடு. எழினி கூறிய சொற்கள் ஒவ்வொன்றையும் மனதுக்குள் கூறிக்கொண்டான் வளவன். அப்போது அவனுக்கு முன்பு நின்று எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தத்தை பார்த்தான். அவனது வலி அனைத்தும் காணாமல் போயிருந்தது. அவர்களை பார்த்து புன்னகைத்தான்.